கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 4 மாதங்கள் நம்மை, நம்முடைய குடும்பங்களை, சபைகளை அற்புதமாய் பாதுகாத்து இந்த 5வது மாதத்தை காணும்படியாக முதலாவது உயிர்த்தெழுந்த நாளிலே நம்மை ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு அவரை துதிக்கவும் தொழுது கொள்ளவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆராதிக்கவும் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆகையினாலே இந்த நாளிலே தேவன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, நமக்கு ஸ்தோத்திரம். 5வது மாதத்தை காண வைத்து முதல் உயிர்த்தெழுந்த ஆராதனைக்குள்ளாக நாங்கள் நின்று உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவரே நன்றி செலுத்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் புதிய மாதத்தில் முதலாவது உயிர்த்தெழுந்த நாளிலே புதிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் செய்வீராக என்று சொல்லி நாம் கண்களை மூடி கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் செபிக்க போகிறோம். பிதாவே, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆராதனை வேலை கூட்டிக் வர முடியாவிட்டாலும் அந்த சபை எங்கிருந்தாலும் எங்கள் தேவன் எங்கள் கூட இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நேற்றிருந்தவங்க நோயினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியில் எங்களை சுகமாய் பத்திரமாய் அவரை பாதுகாத்துக் கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உண்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே சப்பா, ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பகுதியும் உங்கள் நாமம் மகிமைப்படும் ஆண்டவர். ஒவ்வொரு பகுதி ஆண்டவரே சப்பா, உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படும் ஆண்டவர். எங்கள் நாமம் இல்லாண்டவர் எந்த நாமம் மகிமைப்படக்கூடாது. அதில் நீங்கள் மட்டும் ஒருவர் மட்டும் மகிமைப்படவும் பண்ணி அப்படியே செய்வதற்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி நாம் இந்த நாளிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். எதற்கும் பயமில்லை.
நம்மை காப்பார். கவலைப்படாதபடி அவரை நோக்கி நாம் பார்ப்போம். மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை அப்பாலை போல் தேவனாய் கட்டளை அறிந்து கொண்டு ஆராதனை செய்வாயா. இயேசு ஒருவனுக்கே ஆராதனை. அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறபடி நாளை கடந்த 4 மாதம் நம்மை நடத்தினவன் வந்தவர் 5வது மாதத்தில் நம்மை தொடர்ந்து நடத்தும்படியாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் ஹல்லேலூயா. கடந்த 4 மாதங்கள் எங்களை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. எத்தனையோ தடைகள், எத்தனையோ குறைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ போராட்டங்கள், அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்தை நாங்கள் காண வைத்தீரே, துவங்க வைத்தீரே. இந்த 3ஆம் நாளிலே, உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனோடு நாங்கள் ஆண்டவரே தொழுது கொள்ளும்படியாக, ஆராதிக்கும்படியாய் எங்களை கொண்டு வந்தபடி சமூகத்திலே ஆண்டவரே கூடாரங்களிலே, வீடுகளிலே நிறுத்தினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கர்த்தரை துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை பொழுது கொண்டிருக்கிறவர்கள் யாவரும் நம் ஆவியோடு உண்மையோடு இருக்கிற இடங்களில் ஆண்டவரை பொழுது கொண்டோம். யோபுவுக்கு நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இழப்புகள், பலவிதமான சூழ்நிலைகள் வந்த பொழுதுதான் அவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீ எனக்கு செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடா, சகலத்தை மனக்கால செய்கிறவர் என்று சொன்னான். காலைகளில் யோருக்கு நம்முடைய வீடுகளில் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையினால் குறைகளோடு நம்ம வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் 5வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு செய்ய நினைத்தது ஒரு நாள் நினைக்கிறார். ஆண்டவர் நமக்கென முன்குறித்த எதையுமே அவர் எப்படி நிறைவேற்றி விடுவார். எப்படியும் நிறைவேற்றி முடித்தீர். கரங்களை உயர்த்தி உமக்கு ஆராதனை. உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செலுத்துவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் கடந்து போனாலும் அவரை ஆராதனை ஒரு நாள் விட்டுவிட வேண்டாம். ஆமை நாங்கள் ஆராதிக்கிறீர்கள், எப்படியும் எங்களை தந்துவிட்டு விடுவார். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாள் தடைபடாதையா. ஆண்டவர் நமக்கு செய்ய நினைத்தது யாராலும் தடை செய்ய முடியாது. ஒரு பொருட்டாய் வளர்த்து காலைதோறும் கண்ணோக்கி காலைகளை கண்ணோக்கி பார்க்கிறீர்கள். இருமைகளை காலைகளை நிரப்புகிறேன். விசாரிக்கிறவரே, அவர்களை விசாரிக்கிற தேவன் 38 வருடமாக ஜாதி கட்டவனை விசாரிக்க வந்த கட்டர் சுதர் கொடுத்தது போல காலைகளில் யார் நம்மை விசாரித்தாலும் விசாரிக்க வேண்டாம். அவரே நம்மை விசாரிக்கிற தேவன். அவர்கள்
கடந்த 4 மாதங்கள் எங்களை அற்புதமாய் நடத்தி இந்த 5வது மாதத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்து முதல் உயிர்த்தெழுந்த நாளில் எம்மை ஆராதிக்க வைத்தீரே மக்கு ஸ்தோத்திரம். யோபு சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். 5வது மாதத்திலே உம்மை ஆராதித்த எங்களுக்கு செய்ய நினைப்பது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசத்தோடு அறிக்கை இடுகிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட நீர் இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இது நிமித்த நம்மைகள் திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகள் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு கர்த்தர் இந்த மாதத்தில் நம்முடைய மகிமையை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆராதித்த நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதில் பேதுரு சொல்லுகிறான், ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 5வது மாதம் 5வது வசனத்தை நீங்கள் மறந்து போகக்கூடாது. இந்த மாதம் முழுவதும் அதை நீங்கள் அறிக்கையிட்டு அதில் பேதுரு பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மனிதன். அவன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தோல்வி அவன் கண்டதே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை அவன் கண்டதே கிடையாது, இப்படி ஒரு நாளும் அவன் துக்க முகத்தோடு அவன் இருந்தது கிடையாது. காரணம் என்ன என்று சொன்னால், அவன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டிருக்கிறான், ஒரு மீனும் அகப்படவில்லை. வலைகளை அலசி கொண்டிருக்கிறான், வீடுகளுக்கு போவதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனிடத்தில் வருகிறார். வந்து அவனுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார். அவன் படகுல ஏறி சற்றே தள்ளும்படியாய் சொல்லுகிறான். அவன் தள்ளுகிறான். ஆண்டவர் அந்த படகில் அமர்ந்து திரளான ஜனங்களுக்கு வசனத்தை அவர் போதித்தார். அந்த வசனத்தை பேதுருவும் கேட்டார். அந்த வசனத்தை பேதுருவுடைய படகு கேட்டது. அந்த வசனத்தை பேதுருவுடைய வலை கேட்டது. இப்படி கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் தான் அவன் சொல்லுகிறான், அவனுடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி. அதற்கு முன்பாக அவன் பிரயாசப்பட்டான். படகுல ஒரு மீன் இல்லை, வலையில் ஒரு மீன் இல்லை. அவனுடைய ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லாம் இழந்து ஏமாற்று கிடந்த நேரத்தில் உடைய வார்த்தையின்படி நான் வலையை போட்டேன் என்று போடுகிறேன் என்று சொன்ன பொழுதுதான் ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்புறம் அந்த வலைகள் கிளையத்தக்கதான மீன்களையும், ஒரு படகுல 2 படகு நிரம்பத்தக்க மீன்களையும், பேதுரு பிரமிக்கத்தக்கதான அதிசயத்தையும் கர்த்தர் செய்தார். ஆகியினாலே நம்முடைய பிரயாசங்கள் ஒரு நாள் வீண் போகவே போகாது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்வது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவர் பலனிலே முந்தி பங்கடைய வேண்டும். ஆமீன். நம்முடைய பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய பிரயாசத்துக்கு ஒருவேளை பலன் கிடைக்காமல் போனாலும் கூட ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் நம்முடைய பிரயாசத்திற்கு என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால் அவர் பலன் கொடுக்கிறார். 128 சங்கீதம் 2வது வசனம் சொல்வது, கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆகியினாலே நாம பிரயாசப்படுவோம், ஆண்டவர் அந்த பிரயாசத்துக்குரிய பலனை நமக்கு தருவார். ஒருவேளை இந்த 40 நாட்கள் ஒருவேளை நம்ம பிரயாசப்படாமல் வீடுகளில் அடைக்கப்பட்ட நிலைமையிலே நாம் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய பிரயாசத்தை நாம் எடுத்திருக்கிறோம், ஜெபித்திருக்கிறோம், வேதத்தை வாசித்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய அந்த பிரயாசத்தை ஆண்டவர் பார்க்கிறவராக இருக்கிறபடினாலே இந்த 5வது மாதம் நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய பொருளாதாரம் எல்லாம் நிரம்பி வழியத்தக்கதாக, கிழிந்து போகத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். ஆகியினாலே இந்த 5வது மாதத்தில் ஒரு 5 காரியத்தை உங்கள் மனதிலே இருக்கும்படியாக, தங்கும்படியாக, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாக நம்ம ஒரு 5 காரியத்தை தியானிக்க போகிறோம். அதில் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் தாவீதின் கையிலே ஒரு 5 கோலாக்கள் இருந்தது. ஆமீன். ஆண்டவர் கல்லை கொண்டு அற்புதங்களை செய்தார். ஆமீன்.
அவன் கையிலே ஒரு 5 கூழாங்கல்லை வைத்திருந்தான். அந்த 5 கூழாங்கல்லானது அந்த கோலியாத்தை முறியடிப்பதற்கு ஒரு ஆயுதமாக தேவன் அவனுக்கு கொடுத்து அதன் மூலமாக கோலியாத்தை முறியடித்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது ஏசாயா 28:16 சீயோனிலே நான் ஒரு கல்லை வைக்கிறேன், அது விலையேறப்பட்டதும் அது திட அஸ்திபாரம் உள்ளதும் அது மூளைக்கல்லுமாக இருக்கிறது. அந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவன் பதறான் என்று சொல்லுகிறது. அப்போ தாவீதின் கையில் ஒரு 5 கல் இருந்தது. அந்த கல்லானது அவனை பதற வைக்கவில்லை. கோலியாத்தை கண்டு அநேகர் பதறினார்கள், பயந்தார்கள், நடுங்கினார்கள். ஆனால் தாவீதின் கையிலே வைத்திருந்த அந்த கல்லானது அவனுக்கு பதட்டத்தை கொடுக்கவில்லை, அவனுக்கு பயத்தை கொடுக்கவில்லை, அவனுக்கு கலக்கத்தை கொடுக்கவில்லை. அந்த ஒரு கல்லை எடுத்து அந்த கோலியாத்தை அவன் முறியடித்து ஜெயம் பெற்றான். கல் என்பது ஆண்டோடைய நாமத்தை குறிக்கிறது. ஏசாயா 9:6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் தருவது. ஏசாயா 9:6 ஆண்டவருக்கு 5 விதமான நாமங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த 5 நாமமும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். தாவீதுக்குள்ளே அப்படிப்பட்ட நாமம் இருந்தபடியால்தான் அந்த நாமத்தை தூசித்தவனை அவன் அந்த கல்லுகளினாலே அந்த நாமத்தை தூசித்த கோலியாத்தை அவன் முறியடிக்கிறான். அவன்கிட்ட 5 கல் இருந்தது. அந்த 5 கல் என்ன என்று சொன்னால், 1 அதிசயம், 2 ஆலோசனை, 3வது வல்லமை, 4வது நித்தியம், 5வது சமாதானம். இந்த 5 கல்லையும் அவன் வைத்திருந்தான். அதில் ஒரே ஒரு கல்லை தான் எடுத்தான். அந்த ஒரு கல்லு தான் அதிசயம். அந்த ஒரு கல்லு தான் கோலியாத்தை முறியடித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்தது, ஒரு பெரிய அதிசயத்தை காண வைத்தது. ஆகியனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கல்லாக இருக்கிறார். ஆமீன். ஆண்டவர் நமக்கு கல்லாக இருக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதம் 18:2 தாவீது சொல்லுகிறார், என் கண்மலையாகிய கர்த்தாவே, அவர்தான் நமக்கு கண்மலை. எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் அவர் கற்பாறைகளை நீரூற்றுகளாய் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடை கல்லுகளை உடைத்து போடுகிறார். அவரே நமக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். மத்தேயு 21:42 மார்க்கு 12:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொல்லுகிறார். ஆகையினாலே தாவீதின் கையில் உள்ள அந்த கல்லானது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. கோலியாத்தை முறியடித்து அவனுக்கு ஜெயம் கொடுத்தது. மத்தேயு 21:44 லூக்கா 20:18 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவார், இந்த கல் எவன் மேலே மோதுகிறதோ அவனை நசுக்கி போடும் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆகையினாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கல்லாக இருக்கிறார். தாவீது கையில் வைத்திருந்த அந்த கல்லை போல கண்மலையாகிய கிறிஸ்துவாகிய அந்த கண்மலையாகிய தேவனை நாம் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், ஆராதித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், அந்த கல்லானது நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை மாற்றும், நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொண்டு வந்து சேர்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் மகிமையின் தேவனாய், அற்புதத்தின் தேவனாய், அதிசயத்தின் தேவனாய், ஆலோசனையின் தேவனாய், வல்லமையுள்ள தேவனாய், நித்தியத்தின் தேவனாய், சமாதானத்தின் தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகியினாலே நீங்கள் எதற்கும் கலக்காதீர்கள். பெருமழை வரலாம், பெருங்காற்று வீசலாம், பெரும் வெள்ளம் வந்து நம்முடைய வீட்டை மோதலாம், ஆனால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். காரணம் என்ன என்று சொன்னால், நாம் கண்மலையில் கட்டப்பட்டிருக்கிறது. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால், கண்மலையிலே ஆழமாய் குழி தோண்டி அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆகினால் ஆண்டவருடைய நாமத்தை நாம் தாவீதை போல உயர்த்துவோம். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 20:7-8 சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆகினால் கல் என்பது
ஆண்டவருடைய நாமத்திற்கு ஒரு அடையாளம். அந்த நாமம்தான் அதிசயம், ஆலோசனை, வல்லமை, நித்தியம், சமாதானம் ஆகினால் அந்த 5 கல்லை அவர் வைத்திருந்தபடினாலே அந்த ஒரு கல்லை எடுத்து அவன் அந்த கோலியாத்தை முறியடித்து அவனுக்கு ஒரு பெரிய மகிமையை கற்றுக்கொண்டு வந்து அந்த இஸ்ரவேலிலே சேர்த்தார். ஆகினால் அந்த 5வது மாதம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமம் உண்டு. அந்த நாமத்தை நம்ம உயர்த்தி கொண்டே இருப்போம், துதித்து கொண்டே இருப்போம். அந்த நாமம் இந்த மாதத்திலே நமக்கு பயத்தை கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வந்து சேர்ப்பார். தானியேல் 6:28 சொல்வது, தரியுமின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆகியனால் இந்த 5வது மாதத்தில் நீங்கள் எதற்கு கவலைப்படாதீர்கள். ஆண்டவருடைய நாமம் நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த நாமத்தை கொண்டு நம்ம எவ்வளவு பெரிய கோலியாத்தையும் நாம் ஜெயிக்கலாம், முறியடிக்கலாம். கர்த்தர் நம்மோடு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வதாக ஒரு அருமையான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமைகள் இருக்கிறது. அப்போ திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்க வந்திருக்கிறார்கள். 3 நாட்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படி ஆண்டவர் அந்த சூழ்நிலையில் இந்த ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து நாம் அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். திரளான ஜனங்கள் இருக்கும் பொழுது நாம் எப்படி ஆகாரத்தை கொடுக்கிறது? இங்கே ஒரு பையன் இருக்கிறார், அவன் கையில் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கிறது. இதை கொண்டு எப்படி நம்ம கொடுக்க முடியும் என்று பிலிப்பு அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அந்த 5 அப்பத்தை எடுத்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி 5000 புருஷர்களுக்கு கொடுத்தார். 5000 புருஷர்கள், 5000 மனைவிகள், குழந்தைகள் ஒரு 10,000 என்று கணக்கு போட்டாலும் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு ஆண்டவர் தம்முடைய அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து கொடுத்து திருப்தி ஆக்கினார். அப்பம் என்பது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஆண்டவருடைய வசனத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க என்று சொன்னால், நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். ஆமீன். ஆண்டவருடைய அப்பம்தான் நம்முடைய வாழ்க்கையில் திருப்தியை கொண்டு வரும். 5வது மாதத்தில் நாம் திருப்தியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அப்பமாகிய வசனத்தை நாம் அனுதினமும் வாசிக்கணும், நேசிக்கணும், தியானிக்கணும். அந்த வசனத்தின் மேலே நம்ம பசிதாகமாக இருப்போம் என்று சொன்னால், இந்த 5வது மாதத்தில் ஆண்டவர் 5 அப்பத்தை கொண்டு எப்படி 5000 புருஷர்களை போஷித்து மீதி 12 கூட எடுத்து வைத்தாரோ, அதுபோல இந்த அருமையான 5வது மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அப்பமாகிய வசனத்தை நாம் அனுதினமும் வாசிப்போம், அனுதினமும் நேசிப்போம், அனுதினமும் அதன் மேலே நம்ம பிரியமாக இருப்போம் என்று சொன்னால், இந்த 5வது மாதத்தில் நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய வீடுகளில் அப்போ தண்ணி, எண்ணெய், மாப்பிசைகளை, தொட்டிகளை தேவன் ஆசீர்வதித்து சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நாம் திருப்தி அடைந்து அதிசயமாய் நடக்க போகிற தேவனை நாம் துதிக்கும்படியாய் வைக்க போகிறார். ஆகியனாலே 5வது மாதத்தில் அப்பம் நம்முடைய கையில் இருக்கிறது. அந்த அப்பத்தை நாம் வைத்து விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் அந்த வார்த்தையினாலே நம்மை திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகியினாலே 5 அப்பத்தை ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். அந்த 5 அப்பந்தான் இந்த பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ஆக மொத்தம் 66 புஸ்தகத்தை கொண்ட இந்த 66 அப்பங்களை அனுதினமும் நம்ம தியானம் பண்ணுவோம், அனுதினமும் நம்ம வாசிப்போம். அப்படி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உச்சிதமான கோதுமையினாலே நம்மை போஷிப்பார். கண்மலையின் தேனினாலே நம்மை அவர் திருப்தியாக்குவார். திராட்சரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து தியானித்து இந்த அப்பத்தின் மேலே நம்ம பசிதாகமாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. திராட்சரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். அதிகமான சந்தோஷத்தை நமக்கு தருவார். 5வது மாதத்திலே ஒரு அதிக சந்தோஷம் அப்படி வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய அப்பமாகிய இந்த வேத வசனத்தை நீங்கள் நல்ல தியானம் பண்ணுங்கள், வாசியுங்கள். கர்த்தர் உங்களை திருப்தியாக்குவார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஆசீர்வாதங்களை கொண்டுவார். 3வதாக 5 மண்டபம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அதில் 1வது வசனம் 2வது வசனத்தில் 5 மண்டபங்கள் உண்டு. அந்த
அந்த 5 மண்டபத்தில் குருடர், செவிடர், முடவர், சப்பானி, அநேக வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு தூதன் வந்து அங்கே கலக்கப்படும் தண்ணீரை கலக்குவான். அப்படி கலக்கும் பொழுது முதலாவது யார் இறங்குகிறார்களோ அவர்கள் சுகம் பெறுவார்கள். அப்போ அந்த 5 மண்டபத்தில் இந்த 38 வருடமாய் வியாதி படுக்கையில் இருந்த ஒரு மனிதன் படுத்திருக்கிறான். அவன் பிரயாசப்படுகிறான் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி. ஆனால் முந்தி ஒருவர் இறங்கி அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு போய்விடுகிறார்கள். அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். அப்படி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவன் வாழ்க்கையில் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மண்டபமாகிய வீட்டிலே பொறுமையோடு நம்ம காத்திருப்போம். இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய தேசத்தின் சூழ்நிலைகள், கொரோனா பிரச்சனை, அதனால மறுபடியும் நமக்கு பல தடைகள் வந்திருந்தாலும் கூட இந்த தடைகள் மத்தியிலே நம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவன் 38 வருடமாய் அவன் பிரயாசப்பட்டு காத்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுடைய காத்திருப்பை கண்டு அவர் பொறுமையோடு இருப்பதை கண்டு ஆண்டவர் அவரிடத்தில் வந்து அற்புதத்தை செய்தார். 40 சங்கீதம் 1 வசனம் சொல்வது, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆகியனால் இத்தனை நாட்கள் உடைய மண்டபமாகி வீடுகளிலே நீங்கள் அமர்ந்து பொறுமையோடு காத்திருக்கிறீர்கள். கர்த்தர் சீக்கிரமாக நம்முடைய பொறுமைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். யாக்கோபு 5:11 சொல்லுவது, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி. யோபு உபத்திரவத்திலே, போராட்டத்திலே, பாடுகளிலே, பிரச்சனைகளிலே பொறுமையோடு வீட்டில் அமர்ந்திருந்தான். வீடாகிய மண்டபத்தில் அவன் அமர்ந்திருந்தான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து அவருடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமையை கர்த்தர் 2 மடங்காய் ஆசீர்வதித்தார். கடந்த 4 மாதம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் இந்த 5வது மாதம் மண்டபமாகி நம்முடைய வீடுகளிலே நாம் அமர்ந்து பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆகியனாலே இந்த பொறுமையோடு காத்து நிச்சயங்கள் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். 4வதாக ஒரு வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36வது வசனம். அந்த ஜெபாலய தலைவர் வரும்பொழுது அந்த வீட்டிலிருந்து சொல்லுகிறார்கள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மறித்து விட்டது என்று சொல்லி. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி அந்த இடத்துல அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற அந்த விசுவாச வார்த்தையை அவன் கேட்டு மறுபடியும் திடனடைந்து பலனடைந்து விசுவாசத்தோடு ஆண்டவரோடு கூட அவன் வீட்டுக்கு போகிறான். அப்படி வீட்டுக்கு போகும் பொழுது அவனுடைய விசுவாசம், அவனுடைய மனைவி விசுவாசம், பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 5 பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த இடத்துல அழுது புலம்பி சந்தடி பண்ணி கொண்டிருந்த ஜனங்களெல்லாம் கர்த்தர் வெளியே அனுப்பி இந்த 5 பேரை மாத்திரம் உள்ளே கொட்டி கொண்டு போய் மரித்து போன அந்த பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பி கொடுக்கிறார். 5வது மாதத்தில் எல்லாமே இழந்து விட்டது, போய்விட்டது, இன்று கிடைக்காது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் இதையெல்லாம் நினைத்து யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் இழந்து போனதை தேவன் திரும்பவும் தரவர் வல்லவராயிருக்கிறார். யோபு இழந்து போன ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதைகள், அவருடைய பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் அவனுக்கு திருப்பி கொடுத்து அவனை எப்படி ஊற்று தேசத்தில் மறுபடியும் மகா பெரியவனாய் மாற்றினாரோ அதுபோல மறுபடியும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் திருப்பி கொடுத்து இந்த 5வது மாதத்தில் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகினாலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை குறித்து கலங்காதபடி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள், விசுவாசத்தோடு அவரை நோக்கி பாருங்கள். ஆமீன். விசுவாசிக்கிறவன் பதனான் என்று வேலை சொல்லுகிறது. ஆகினாலே நீங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத ஒரு காரியம். செபிக்கிறோம் என்று சொன்னால் விசுவாசத்தோடு செபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். அந்த விசுவாச ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப்படும். ஆகினாலே இந்த 5 பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தபடினாலே அந்த பிள்ளை உயிரோடு கூட எழுப்புவதற்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். லாசரு மரித்து போனான், அடக்கம் பண்ணப்பட்டான், 4 நாள் ஆகிவிட்டது. கர்த்தர் அந்த இடத்துல வந்து அவனை உயிரோடு கூட எழுப்பி அற்புதத்தை செய்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி விசுவாசித்த பொழுது நம்முடைய மகிமையை விளங்க பண்ணி மரித்து போனவனை கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புகிறார். ஆகியனால் விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யும். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 கடைசி வசனம் வரை நீங்கள் பொறுமையாக வீட்டில் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு கூட அவர் விசுவாசித்தான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனது. ஆனால் செத்து போன கர்ப்பத்தில், செத்து போன சரீரத்தில்
ஆண்டுடைய வாக்குத்தத்தம் இருந்தது, விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஈசாக்கை குடும்பத்தை சேர்த்து திரளான ஜாதிகளுக்கு தாயாக தகப்பனாக ஆபிரகாமை சாராளை மாற்றினது. ஆகினால் நீங்களும் நானும் இந்த நாளிலே விசுவாசத்தோடு நாம் தேவ சமூகத்தில் காத்திருப்போம். விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். வருகிற நாட்களில் திரளான ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் திரளான நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்து அவர் நம்மை நடத்துவதற்கு உண்மையில். ஐந்தாவதாக மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கிறோம் 5 ஒற்றியுள்ள கன்னிகைகளை குறித்து. ஆமீன். அந்த இடத்துல 10 கன்னிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தியுள்ளவர்கள் என்ன பண்ணினார்கள் என்று சொன்னால், தங்களுடைய எண்ணெய்களை வீணாக்காதபடி, நஷ்டமாக்காதபடி, அதை எரிந்து கொண்டே இருக்கும்படியாய் செய்யாதபடி அவர்கள் அதை பத்திரப்படுத்தினார்கள், பாதுகாத்தார்கள். அப்படி பத்திரப்படுத்தி அவர்கள் பாதுகாக்கும் பொழுது மணவாளன் வருகிற சத்தத்தை கேட்டவுடனே அவர்கள் எழுந்து அந்த தீவட்டியில் எண்ணெயை ஊற்றி மணவாளனுடைய வருகைக்காக ஆயத்தமாக இருந்தார்கள். ஆனால் புத்தி இல்லாத அந்த 5 பேரானது தன்னுடைய எண்ணெய்களை செலவழித்து நஷ்டமாக்கி அதை வீணாக்கி மனம் போல் அதை செலவழித்த பொழுது மணவாளன் வரும்பொழுது அவரிடத்தில் அந்த எண்ணெய் இல்லை. எண்ணெயை அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் காசுக்கான இடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் போகிறார்கள். அதற்குள்ளே மணவாளன் வந்து ஆயத்தமாக இருந்தவர்களை அழைத்து கொண்டு போனார். இந்த வசனம் நமக்கு சொல்லுவது 5 புத்தியுள்ள கன்னிகைகள் எதற்கு அடையாளம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்களிலே நாம் ஞானமாக இருக்க வேண்டும், புத்தியாக இருக்க வேண்டும். நாம் எதையுமே வீண் செலவு செய்யாதபடி முக்கியமான தேவைகளுக்கு மாத்திரம் நம்முடைய செலவுகளை செய்து நம்முடைய பணங்களை, நம்முடைய பொருட்களை நாம் சேமித்து வைப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த சேமிப்பு நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எருமை குறித்து பார்க்கலாம். அது கோடை காலத்துக்கு முன்பாக என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் அது சேர்த்து வைக்கிறது. ஆகினால எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சொன்னார். இந்த நாட்களில் உங்களுக்கு எவ்வளவு பணங்கள் கையில் வந்தாலும் அதை அத்தனையும் நீங்கள் செலவு பண்ணாதபடி அதில் கொஞ்சம் நீங்கள் மீதி எடுத்து வைத்து நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னார் பிற்காலத்தில் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது நன்மையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். ஆகியினாலே ஆண்டவர் 5 அப்பத்தை 2 மீனை ஆசீர்வதித்து 12 கூடை மீதமான பொழுது அதை சேதமாகாதபடி அது மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்று சொன்னார். ஆகியினாலே நமக்குள்ளே சேர்த்து வைக்கிற அந்த ஞானம் வரணும். கையில் கிடைக்கிறதையெல்லாம் நம்ம செலவு பண்ணிவிடக்கூடாது. புத்தியாய் ஞானமாய் நம்ம கொஞ்சம் எடுத்து சேர்த்து வைப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் யாரிடத்தில் போய் கையேந்தாதபடி, கொடுங்கள் என்று கேட்காதபடி, அல்லது நாம் கேட்டதினாலே அவருக்கு முகம் சுளிக்கப்படாத அளவுக்கு, அவர்கள் நம்மை பார்த்து இல்லை என்று சொல்லாத அளவுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்திலே நாம் ஞானமாய் புத்தியாய் இந்த 5 கன்னிகைகளைப் போல நாம் எண்ணெய்களை சேர்த்து வைப்போம் என்று சொன்னால் பஞ்ச காலத்திலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஞானத்தினாலே தேவன் நம்மை போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். யோசேப்பு பஞ்ச காலம் வரும் என்று அறிந்து அவன் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருந்தான். அப்படி சேர்த்து வைத்த பொழுது அவனும் வைக்கப்படவில்லை, அவனிடத்தில் வந்த ஜனங்களும் வைக்கப்படவில்லை. கர்த்தர் யோசேப்புக்கு அந்த ஞானத்தை கொடுத்து சேர்த்து வைக்கும்படியாய் வைத்தார். அந்த 5 கன்னிகைகள் புத்தியுள்ளவர்கள் எண்ணெய்களை சேர்த்து வைத்தார்கள், வீணாக்கவில்லை, நஷ்டப்படுத்தவில்லை. அவர்கள் அதை பத்திரப்படுத்தினார்கள். அப்படி பத்திரப்படுத்தும் பொழுது மணவாளன் வந்தார். வரும்பொழுது அவர்கள் எண்ணெயை ஊற்றி தீயை பிடித்து தீவட்டியை பிடித்து ஆயத்தமாக இருந்தார்கள். ஆகினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எண்ணத்தை சம்பாதித்தார்கள், புத்தியை சம்பாதியுங்கள், ஞானத்தை சம்பாதியுங்கள். கொலைசியர் 3 வாசிக்கும் பொழுது அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருந்தது. நமக்குள்ள அந்த அறிவு, ஞானம் என்கிற பொக்கிஷம் இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலே நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தேவைகள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நாம் சேர்த்து வைப்பதை கொண்டு நாம் தினந்தோறும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய தேவைகளை தேவன் நம்முடைய ஞானத்தினாலே அவர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் எண்ணெயை சேர்த்து வைத்தார்கள். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகமாக இருக்கிறது. 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்கிறது, புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய அபிஷேகத்தால் நம்ம நிரம்ப வேண்டும்.
புது புது அபிஷேகத்தோடு நாம் ஆண்டவருக்குள்ளே நிரம்பி நிற்கும் பொழுது ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினாலே நம்முடைய நுகங்களை முறித்து போடுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை மாற்றுவார், பிரச்சனைகளை மாற்றுவார். 23 சங்கீதம் 5வது வசனத்தில் சொல்வது, சத்துருக்களுக்கு மத்தியிலே நீர் எனக்கு ஒரு மந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம் நமக்குள்ளே நிரம்பி இருக்க வேண்டும். அது குறைவுபடக்கூடாது, அது தீர்ந்து போகக்கூடாது. அந்த அபிஷேகமானது நமக்குள்ளே நிரம்பி இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அந்த அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி வரங்களினாலே கிருபைகளினாலே நம்மை முடிசூட்டுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகியினாலே இந்த அருமையான 5 புத்தியுள்ள கன்னிகைகள் அந்த எண்ணெயை சேர்த்து வைத்தபடினாலே, அதை வீணாக்காதபடினாலே, அதை நஷ்டப்படுத்தாதபடினாலே அந்த ஞானம் புத்தி அவர்களை ஆண்டோடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தினர். ஆகினாலே ஆண்டவர் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். நாம் புத்தியாய் ஞானமாய் ஆண்டோடைய சமூகத்தை நாம் தேடுவோம், ஆண்டோடைய சமூகத்தை நாடுவோம். ஆண்டவர் நமக்கு நம்முடைய குடும்பங்களுக்கு போதுமானவராக இருந்து நம்முடைய வருகையிலே நம்மை குடும்பமாக அழைத்து சென்ற அவர் ஆயுதமாக இருக்கிறார். ஆகினாலே ஆண்டோடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நீங்களும் ஆண்டவரை தேடுவதில் புத்தியாக இருங்கள், ஆண்டவரை தேடுவதில் ஞானமாக இருங்கள். ஒரு காலத்திலே ஆண்டவரை தேடும்படியான சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைத்தது. ஆனாலும் ஆராதனைக்கு ஆலயத்துக்கு அநேகர் வருவதற்கு தடை பண்ணினார்கள், தாமதம் பண்ணினார்கள். ஆலய ஆராதனை அநேகர் அதை சரியாக அவர்கள் என்ன பண்ண முடியவில்லை, சரியாக ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனைக்கு வர முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆராதனைக்கு வர வேண்டும் என்று நினைத்த பொழுதும் சூழ்நிலைகள் ஆராதனைக்கு வருவதற்கு தடையாக இருக்கிறது. ஆகியினாலே சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் ஆண்டவரை தேடுங்கள், ஆண்டோடைய சமூகத்தை நாடுங்கள். உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு, உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரிகள் உண்டு. ஆகியினாலே அந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல நீங்கள் புத்தியாய் ஞானமாக இருங்கள். கர்த்தரை தேடுவதிலே கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினாலே அவருடைய வருகைக்கு நாம் யாவரும் ஆயத்தமாகுவோம். ஆகினாலே 5 மாதத்திலே 5 காரியங்கள் மூலமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக தாவீதுக்குள்ள இருந்ததான அந்த 5 கல், ஆமென், அந்த 5 கல்லில் ஒரு கல்லை கொண்டு அற்புதத்தை செய்தார். 2வதாக 5 அப்போ, ஆண்டோடைய வசனம், அப்போ வசனத்துக்கு சமானம். ஆகினால் அந்த அப்பத்தை நாம் வைத்திருக்கிறோம், அந்த அப்பத்தினாலே நாம் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம். 3வதாக 5 மண்டபம். மண்டபம் என்பது நம்முடைய வீடு, கூடாரம், நாம் தங்கி இருக்கிற இடம். அந்த தங்கி இருக்கிற இடத்துல பொறுமையோடு ஆண்டோடைய சமூகத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக 5வது மாதத்திலே நமக்கு அவர் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். 4வதாக அந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது 5 பேர் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். விசுவாசம் தான் அற்புதத்தை செய்யும். 5வது மாதத்தில் விசுவாசத்தோடு இருங்கள். 5வதாக 5 புத்தியுள்ள கன்னிகைகள் விசுவாசத்தோடு உள்ள புத்தியாய் ஞானமாய் விவேகமாய் நஷ்டமாக்காதபடி ஜாக்கிரதையாய் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஆண்டோடைய வருகையில் ஆயத்தமாக்கப்பட்டார்கள், அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆகியனால் 5வது மாதத்தில் 5 காரியத்தை நீங்கள் மனதிலே வைத்து தொடர்ந்து செவியுங்கள் பொழுதாக நான் செபிக்கிறேன். கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். எங்கள் அன்பின் பரலோகத்தினாலே நல்ல உயிர்த்தெழுந்த ஆண்டவரே 5வது மாதத்தின் முதல் காலை ஆராதனைக்கான ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒருவேளை நாங்கள் சபையில் கூடாவிட்டாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கூடாரங்களிலே, வீடுகளிலே, மண்டபங்களிலே அமர்ந்து தேவனை நோக்கி பார்க்க, துதிக்க, ஆராதிக்க, உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் கையில் உள்ள 5 கல்லை போல ஆண்டவரே நாங்கள் இயேசுவின் நாமத்தை, ஆண்டவரே அந்த நாமத்தை இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பயன்படுத்துகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தாவே 5 அப்போ ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வசனம் ஆண்டவரே இடத்தில் இருக்கிறது. அதை கொண்டு நாங்கள் இந்த மாதம் முழுவதும் திருப்திகரமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. 5 மண்டபம் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வீடு ஆண்டவரே, அது கர்த்தாவே சொந்த வீடாக இருக்கலாம், வாடகை வீடாக இருக்கலாம், ஓகி வீடாக இருக்கலாம், ஒரு குடிசை வீடாக இருக்கலாம், ஆண்டவரே ஒரு சிமெண்ட் சீட்டு வீடாக இருக்கலாம். எந்த வீடாக இருந்தாலும் நீ கொடுத்திருக்கிற அந்த மண்டபத்தில் நாங்கள் அமர்ந்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யப்பா. நீர் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த ஞானத்தை ஆண்டவரே நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரை யோசேப்பை போல நாங்களும் ஞானமாய் புத்தியாய் நடந்து கொள்ள ஆண்டவரை சேமித்து வைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய ஆணி பாய்ந்த கரந்த 5வது மாதத்தில்
ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்று ஆண்டவரே சோர்ந்து போன ஆண்டவரே துக்கத்தோடு, ஆண்டவரே கவலையோடு, வெறுமையோடு இருந்த பேதுருவை சந்தித்து அவருடைய வலைகள் கிளியத்தக்க, அவருடைய படகுகள் நிரம்பத்தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். அல்லேலூயா. 2 படகு நிரம்பினது, வலைகள் கிழிந்தது. ஆகினால் 2 படகு 2 மடங்கு ஆசீர்வதிக்கிறது. இந்த 5வது மாதத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதத்தில் இருக்கிற எல்லா குழப்பங்கள், சூழ்நிலைகளை மாற்றி வருகிற நாட்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பதற்காய் சொல்கிறோம். சிலுவை ரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த 5வது மாதம் 31 நாட்களும் நன்மையின் கிருபையும் தொடரட்டும். மேகஸ்தம்பமாய், அக்கினி ஸ்தம்பமாய் எங்களோடு கூட நீங்கள் வாங்க. எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க. சீக்கிரத்தில் நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றப் போவதற்காக சொல்கிறோம். உங்களுடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். அற்புதங்களை செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் வந்து செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்து சிறந்ததாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானமும் வழி நடத்துகிறோம். 5வது மாதம் முதலாவது உயிர்த்தெழுந்த ஆராதனையில் கலந்து கொண்ட பங்கு பெற்ற நம் அனைவரோடும், நம்முடைய குடும்ப மக்களோடும், சபை மக்களோடும், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.